ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்பட விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறுதி முயற்சி. இந்த படத்தை நம்ம ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா அளவுக்கு மீறி கடன் வாங்குறது ரொம்ப தப்பு, அது சூசைட் நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்திடும் அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப தெளிவா காட்டியிருக்காங்க. விமர்சனத்தை ஃபுல்லா பாருங்க, இன்னும் நிறைய ட்விஸ்டான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ இந்த விமர்சனத்தை நம்ம டீடைல்ஸா பார்க்கலாம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித், மெஹாலி மீனாட்சி, அப்புறம் சைல்டு ஆர்டிஸ்ட் மௌனிகா நீலேஷ், அப்புறம் விட்டால் ராவ், கதிரவன், புதுப்பேட்டை சுரேஷ், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். என்னன்னா, படத்தோட ஹீரோ ரஞ்சித், அவரோட நடிப்புல இந்த படம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. பல வருடம் கழித்து இந்த படத்தின் மூலம் மறுபடியும் அறிமுகமாயிருக்காரு. இந்த படத்தின் மூலம் அவருக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு வரும்னு நினைக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்தோடனே முதல் சீன்லயே நம்ம ரஞ்சித் வந்துடுறாரு. 80 லட்ச ரூபாய் கடன் வாங்கி அது 1 கோடி ரூபாய்க்கு மேல போய் இப்போ அதை அவர் திரும்ப கொடுக்கணும். இன்னும் ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்க போன இடத்துல பணத்தை திரும்ப தரலன்னா அவங்களோட ஒய்ஃப் பிள்ளைங்களை எல்லாத்தையும் அவங்க வேலைக்காரங்களா வீட்டுல உபயோகப்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை ரஞ்சித் பாக்குறாரு. அடுத்து என்ன ஆகுது, பயந்து போய் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு நண்பர்களை நம்பி நிறைய அலைகிறாரு. அவங்களும் முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லாம மறைமுகமா பேசுறது எல்லாத்தையும் இவரும் பாத்துறாரு. சரி, திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாரு. என்ன பண்ணன்னு தெரியாம, சரி கடைசி முயற்சி இதுதான், நம்ம எல்லாருமே சூசைட் பண்ணணும், தான் மட்டும் இறந்துட்டா அந்த கடன் கொடுத்தவங்க ஒய்ஃபையும் குழந்தைகளும் கடத்திட்டு போயிடுவாங்க, அடிமையா வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்துட்டு எல்லாருமே சேர்ந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறாரு. இப்படி கடன் பிரச்சனையிலேயே போய்கிட்டு இருக்கிறப்ப பிள்ளைங்களை கவனிக்கவும் மறந்துடுறாரு. அப்படிதான் இன்டர்வல் பிளாக்ல ரஞ்சித்தோட பையன் எனக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவரும் சரின்னு ஒரு மனசு வெறுத்து விஷத்தை வாங்கி அதை பிரியாணியில கலந்து கொடுத்துடுறாரு. இதோட இன்டர்வல் பிளாக் விடுறாங்க. ஆனா கதை இது மட்டும் இல்லை, இப்படியே போய்கிட்டு இருந்தா அது கொஞ்சம் போரிங்கா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் ரொம்ப நல்லாவே யோசிச்சு இன்னும் 3வது ஒரு கேரக்டர் கொண்டு வர்றாரு. அது யாரு என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சைக்கோ கில்லர். ஆமாங்க, இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு சைக்கோ கில்லரும் டிராவல் ஆகுறாங்க. அந்த சைக்கோ கில்லர் யாரு, எங்க தங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரஞ்சித்தோட வீட்டுல அவங்க ஒய்ஃப் ரஞ்சித் யாருக்குமே தெரியாம ரஞ்சித்தோட வீட்லயே தங்கி இருந்து அவர் நிறைய மர்டர்கள் பண்றாரு. அந்த சைக்கோ யாரு அப்படின்னு போலீஸும் ஒரு சைடு தேட, இப்படி இன்டர்வல் பிளாக் முடியுது. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரஞ்சித் ஒரு சைடு அவரோட நடிப்புல வெளுத்து போட்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு அந்த சைக்கோ கில்லர் யாரு, அது யாருன்னே காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் கேரக்டர் உள்ள வருது. அதை தெரிஞ்சு போச்சு, அந்த சைக்கோ கில்லர் அந்த போலீஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ஷாட் வச்சிட்டாங்க. அந்த போலீஸ் இருக்கும் போதே அந்த சைக்கோ கில்லர் வீட்டு மாடியிலே இருக்கு. அப்பனா அந்த போலீஸ் இல்ல. சோ அந்த சைக்கோ கில்லர் யாரு அப்படின்னு நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கிறாங்க. இப்படி அந்த சைக்கோவோட ஸ்டோரி டிராவல் ஆகும்போது இப்போ நம்ம ரஞ்சித்தோட ஸ்டோரி, தன்னோட ஒய்ஃப்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு எல்லாரும் சேர்ந்து சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஃபைனலா மறுபடியும் விஷத்தை வாங்கிட்டு குடும்பத்தோட வச்சு தன்னோட பிள்ளைகளுக்கும் கொடுத்து அந்த பாய்சனை எல்லாருமே சாப்பிட்றாங்க. அந்த சைக்கோ கில்லரும் வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் காட்டிட்டாங்க. என்னடா இது படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கும் போது அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சு ரஞ்சித்தோட ஃபேமிலி என்ன ஆச்சு, அதான் பாய்சன் சாப்பிட்டாங்களே அப்படின்னா இறந்துருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நினைப்போம். ஆனா அந்த சைக்கோ கில்லர் அந்த இடத்துல ஒரு வேலை பார்த்துருக்காரு. அது என்ன வேலை, அந்த சைக்கோ கில்லர் யாரு, பாய்சன் குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே போய் ஹாஸ்பிட்டல்ல எப்படி அட்மிட் ஆனாங்க, அட்மிட் ஆன ரஞ்சித்தோட ஃபேமிலி பொழைச்சதா, அந்த சைக்கோ கில்லர் யாரு, இப்படி நிறைய விஷயங்கள் கிளைமேக்ஸ்ல இருக்கு. அந்த சைக்கோ கில்லர் யாருங்கிறத கண்டிப்பா தியேட்டருக்கு போய் ஒரு முறை பாருங்க. ஸ்கிரீன் பிளேல போர் அடிக்காம அருமையா கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் அந்த படத்தோட சினிமோட்டோகிராஃப் அங்கங்க கையிலேயே எடுத்திருக்காரு, ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாம. அந்த ஷாட்ஸ்லாம் அப்படிதான் எடுக்கணும் அப்படிங்கிறத இவர் நிரூபிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படத்தோட மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ஓகே, ஆனா ஃபீலிங்ஸ் இன்னும் டச் பண்ணிருக்கலாம், ஓவரா டச் ஆகல. நடிப்பு எல்லாமே பிரமாதம், ஆனா பிஜிஎம்ல தான் ஏதோ ஒன்று மிஸ்டேக்கா இருக்கு, ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி ரொம்ப அருமையாவே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இறுதி முயற்சி இந்த படம் ரஞ்சித்துக்கு ஒரு திருப்பு முனையா உண்டாக்கி தந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே நம்பப்படுது. கண்டிப்பா இறுதி முயற்சி
படத்தோட தியேட்டர்ல பாருங்க. இது ஒரு நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம். படம் பார்த்துட்டு ஃபேமிலியோட வெளியே வந்தோம் அப்படின்னா குழந்தைங்களே சொல்லுவாங்க, கடன் வந்து யார்ட்டையும் வாங்கக்கூடாது, அது தப்பு, நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பயந்து போய் சொல்ற மாதிரி டைரக்டர் அந்த ஃபீலை வந்து கிளைமேக்ஸ்ல கொடுத்திருக்காரு. இதோட நம்ம அடுத்த விமர்சனத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.